திருட்டு போனதா புகார் கொடுத்தது மட்டும்தான் உங்களுடைய இல்லை மேடம். அலுவலகத்துக்கு கண்ணீரே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். என்ன நடந்ததுன்னு கூட தெரியாம செருப்பு கடமைன்றாங்க அப்படின்றாங்க. இது என்ன ரொம்ப தப்பு தான். ஒருத்தர் இறந்ததுங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அந்த வேதனை எங்களுக்கு இருக்காங்க. ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல. எல்லா விஷயத்தையும் அஜித் தம்பி விஷயத்துலையும் சேர்த்தானே சொல்றேன். என்னன்னே தெரியாம அவங்க இல்லை இவங்க தான் அவங்கள பிடிச்சி கொள்ளுங்கன்னா ஏதோ ஒரே ஒன் சைடாவே பேசிட்டே போவீங்களா? சேனல் மீடியா மேல அவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்கு இல்லை மேடம். எங்க ப்ராப்ளம் வந்தப்போ தான் இவங்க ஃபுல்லா 99 இல்லை 100% போய்க்காரங்கன்னு அப்புறம் தான் தெரியும். இது நடந்ததுன்னு எப்பவுமே ரெண்டு சைடும் கேட்கணும். இல்லை மேடம், என்ன நடந்ததுன்னு நீங்களா சொல்லுங்க மேடம். என்ன நடந்துச்சு மேடம்? வந்ததெல்லாம் எழுதுறாங்க, வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மீடியா மேல இருந்த மதிப்பே போய் எவ்வளோ போய் எவ்வளோ என்ன நடந்ததுன்னு அவங்க என்ன கேட்டாங்க. எதை பற்றியும் கவலை இல்லை. இஷ்டத்துக்கு தோன்றதெல்லாம் எழுதுறதுக்கு பேர் தான். அவங்க வந்து சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. அதான் பொய் சொல்லி தான் சம்பாதிக்கணும். இல்லை மேடம், அன்னைக்கு என்னதான் மேடம் நடந்தது? நீங்கள் சொன்னதான் மேடம் தெரியும். இப்போ என்கொயரி என்ன மேடம்? இல்லை ஏற்கனவே சொல்லியாச்சு. இல்லை மேடம், திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கள். நாளைக்கு எதுவும் என்கொயரி இப்போ வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க கால் பண்ணா திரும்ப வர சொல்லு. ஓகே மேடம். எல்லாமே சொல்லியாச்சு. இல்லை மேடம், ப்ளீஸ். கேட்டு எங்களை ரோகம் அடிக்காது. இல்லை மேடம், எங்களுக்கு வந்து அலுவலகத்துக்கு கண்ணீரே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். ஒருத்தரையே ஒரு திசை திருப்புறதுன்னா ஒரு அளவு இல்லை. ஒருத்தரையே இப்போ என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் செருப்பு கடமைன்றாங்க அப்படின்றாங்க. இது என்ன உண்மையாலுமே இந்த சேனல்ஸ் மீடியா மேலே இருக்கிற மரியாதையும் எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. ஒருத்தவங்க வந்து கதை சினிமா எழுதுறதுக்காக இவ்வளவா எழுதணும். எவ்வளோ பொய், எவ்வளோ இது 100% பொய் சொல்லுவாங்கனால நான் எதிர்பார்க்கவே இல்லை. யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. ஒருத்தர் வந்து சரி இப்போ ஒருத்தர் ரொம்ப தப்பு தான். ஒருத்தர் இறந்ததுங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அந்த வேதனை எங்களுக்கு இருக்காதா சொல்லுங்க? நம்ம வேணுன்ட்டே அவங்க சாகணும்னா நினைச்சோம். அது கண்டிப்பாக கிடையாது. எவ்வளவோ வேதனையில தான் நாங்களும் இருக்கோம். ஒரு காய்கறியை நாங்கள் வாங்க முடியல, ஒரு க்ரோசரி வாங்க முடியல, வெளியே போக முடியல, ஒரு பெட்ரோல் எடுக்க முடியல, சாப்பிட முடியல. அவ்வளோ காலேஜ்லேயும் அவ்வளோ ப்ராப்ளம். இதை யூஸ் பண்ணிட்டு கூட இருக்க கொலீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் பிடிச்சவங்கலாம் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க. எப்படியாவது அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல. எல்லா விஷயத்தையும் அஜித் தம்பி விஷயத்துலையும் சேர்த்தானே சொல்றேன். என்னன்னே தெரியாம அவங்க இல்லை இவங்க தான் அவங்கள பிடிச்சி கொள்ளுங்கன்னா ஏதோ ஒரே ஒன் சைடாவே பேசிட்டே போவீங்களா? அடுத்த சைடு யாருமே திங்க் பண்றதுக்கு யாருக்குமே யோசனை இல்லையான்னு தான் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. ரொம்பவே எனக்கு வருத்தம் தான். என்னதான் மேடம் விசாரணை? இல்லை அவங்க வந்து அவங்க டியூட்டிஸ் அவங்க சொல்றாங்க. நீங்க எப்படி உங்க டியூட்டிஸ் சொல்றீங்க? அதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்க வந்து அளவுக்கு அதிகமாகவே ஒருத்தர் வந்து மேக்சிமம் வந்து ஒருத்தர் தள்ளி ஒரு இது சம்பவம் நடந்துருச்சு. இவங்களும் எப்படியாவது ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதையும் நம்ம பெருசாக போட்டு அதையும் ஒரு விளம்பரம் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலாம் தான் இருக்கிறாங்க யூடியூப் சேனல்ஸ். சரி, என்னோட கலீக்ஸ் என் கூட இறப்புக்கு திருட்டு போனதா புகார் கொடுத்தது மட்டும்தான் உங்களுடைய மற்றபடி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான் நடந்தது. புகார் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சேனல்ஸ் பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த விசாரணைக்கு வந்துருச்சு. அடுத்து என்னன்னாலும் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் எதுவும் பேசுனீங்களா மேடம்? அஜித் ஃபேமிலிட்டா அவங்க போகுது. இங்கே தான் வந்துருக்கோம். எந்த என்ன மாதிரி கேள்வி? அது சரி, திருப்பி எப்போ வர சொல்லிருக்காங்க மேடம்? அதுக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணுங்க. Yeah.